இடத்தை பாருடா, இடத்தை பாரு. முடிய பாரு ஹயாஸ், முடிய பாருடா. உலகல drama talent தானே. அண்டர்ஸ்டாண்டிங்கில் போங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கில் போங்க. எப்படி எப்படி வேலை வேண்டியா? இது யூ, இனி அடுத்த டபிள்யூ. வெளியிலேருந்து வந்தாங்களே இந்த லக்கேஜ் கொண்டு வரல. ஒரு நான் இறங்குறேன் பூவா குழம்பு 4 டயராலையும் என்ன டயர் மணந்து பூவா குழம்பு படிக்குது டயர். ஓகே, நாங்கள் இப்போ என்ன 9 ஆச்சு. ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொம்பூர் சரி ராவணே இல்லை வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஆள் மாறி ஓடிக்கொண்டிருக்கிறார். இறக்கம் பார்த்தியா ஃபுல்லாக? ஆமாம், அப்படி காக்குனி அவ்வளோ தான். முன்னூறு ஃபுல்லாக பேர் அந்த சைன் எல்லாம் அந்த சரக்குற சைன் தான் போட்டிருக்கான். இன்ஜனுக்கு ஒரு காணி கொண்டு கொடுக்கும் அக்னி சீதனமா. விபத்துக்கள் அதிகமான பாதை கவனமாக ஓடுவான். போயிருக்கோம் இங்கே அத்தானே. இது வந்து இங்கே இல்லை, அந்த குடிமனையில் இல்லாத இடத்தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஏரியானுடைய தான் குடிமனையில் இல்லை. வழுக்கக்கூடிய பள்ளமான பாதை மெதுவாக ஓடுங்கள். அது மட்டும் இல்லை, கல் விடுமண்டு போட்டிருக்கு பேர். அங்கே 2 ரோட்டுக்கும் இறக்கும் அவ்வளோ வித்தியாசம். சரசரண்டு வாங்கி தரல. இந்த அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டு அந்த ஏன் அந்த விழுந்த இடம் இந்த ஏரியா தான். இந்த இடம் தான். ஓ, எல்லா ரோட்டு தான் விட முடியல. இந்த குண்டு பள்ளம் தான் இருக்கு. இப்போ ஆபத்து நிறைந்த வீதி மெதுவாக செல்லும். எல்லா இடமும் போட்டிருக்காங்க. கண்ணாடி சொட்டு தட்டுப்பட்டா பள்ளத்துக்கு அப்புறம் தெரியுமா உங்க? ஏனம்மா வீட்டை பார்க்கலாம். யாருதா பள்ளத்தை இதுல பாக்குறீங்க? நிப்பாட்டி நின்று பார்க்கலாம் தானே. ஏதாவதுதான் வார வாகனக்காரன் தெரியாது. முட்டுப்பற்ற கூட கட்டுப்பற்ற கூட அவங்களும் சில வழியில விழ வண்டி ஆகாது. உடம்பு தான் கூட காக்குனீங்கன்னா அந்த இதுகளை பார்த்தா இன்ஜினுக்கு தான் இருக்கும். ஏன்னா அந்த பள்ளம் அப்படி இருக்குதா? பள்ளத்தை காட்டினா தெரியும். அது தெரியும் தெரியும். நார்மல் இல்லை, 500,000 அடி வரும். 1000 அடி பள்ளம் சொன்னாங்க. அப்படித்தான் நடக்குது. அதுதான் ராவண இல்லை சரணாலயமாம். அதான் மங்கியல் நிற்கிது. அந்த வருது அதான் மேலே இருந்து பாஞ்சு ராவண இல்லை. தண்ணி குடிக்கலாம் இல்லை? ஓ,
அதை விட அப்புறம் ஒரு தண்ணியும் நல்லா இருக்குடாப்பா. வீடியோவுக்கு சூப்பராக இருக்குடாப்பா. அந்த ஒரு பாலத்தோட வரும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த தெரியுதா? குளிக்கிறவங்கள்ட்ட ஆக்களதுல குளிக்கிறதா நீங்க வளைஞ்சு வருங்க. இல்லை அங்கே மேலே இல்லை, இங்கே கீழே குடிக்கிறது நல்ல கதை பகடியல். வந்துட்டு சோளம் வச்சுருப்பாங்க எல்லாரும். இது அங்கால விடுவோம். இதில் நாங்கள் வந்து குளிச்சுனாங்க உங்களை குளிக்கலாம். வாட்டர் ஃபால்ஸ் எப்பலாங்க படுது ஒன் பண்ணு வைக்க அதான் போயிட்டு பார்க்கணும் வந்து இந்த. ஆனால் மேலே ஏறினா கொஞ்சம் தூரம் தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. ஆனால் நம்மளோட ஜனங்களை வந்து சில பேர் வந்து எத்தனை இடங்களை பார்க்காம அப்படியே வீட்டு இந்த மாதிரி சாகுது இல்லை என்ன தர வாழ்க்கையில் அந்த கடவுளி இலங்கையில் இருக்கிறதைய பார்க்க வச்சாங்கன்னா பிறகு இலங்கையில பிறந்து இலங்கையில் இருக்கிற இடத்த பார்க்காமலே சாகுறானே என்ன வாழ்க்கை தானே. இதுனா டிக்டாக்ல பார்த்துருங்க ஒரு விதமான இந்த இது. ஆனால் நேராக பார்க்க வேறு லெவலில் இருக்குப்பா. இது ஃபேமஸான வாட்டர் அதுதான் அதுதான். ஆனால் இதில் குளிக்கிறவங்களாண்ணா குளிக்கலாம். ஓ எல்லாம் செய்யலாம். இதுதான் நீங்கள் வந்தீங்கன்னா என்ன? நான் கனகரம் வந்திருக்கேன். அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வருது. அதுதான் கீழே வரைக்கும் கூட வருது. அப்படி இருக்கேன். இல்லையாங்கோ இங்கே எவ்வளோ தண்ணி வீழ்ச்சியாக வருது. அதுக்கு தண்ணி மேலே எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அங்கேயும் இல்லை, அதுக்கு மேலே தெரியுது இல்லை. எல்லா பக்கத்தாலையும் பழிஞ்சோடி கடைசியில் ஒரு முடிவாக இங்கே வந்து அப்படியே கீழே இந்த பாலத்துக்கு நல்லா போகுது. சின்ன பிள்ளை ஒன்றை வச்சு குளிக்க பார்க்குறாரு. அப்பா ஒரு ஆள், அண்ணா ஒரு ஆளும் குளிக்க நிற்கிறார். அவடத்துல வந்துட்டு ஒரு பைப் மாதிரி செஞ்சு விட்டுருக்காங்க தண்ணி வர. அங்க கிளையல் குளிக்கிறாங்க. அந்த மாதிரி குளிக்க தெரியுமா? சூப்பராக குளிக்க. காலகாலத்துக்கு வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். வந்துகிட்டே இருக்கும். வெயில் காலத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குண்டா. மழை காலத்துக்கு நல்ல தண்ணி வரும். கவிதாசி காட்டுவோம் எடுக்கிறான். அடே இடத்த பாருடா, இடத்த பாரு. முழிய பாருடா ஹயாஷ்னா, முழிய பாருடா. உலகல என்ன இடத்த பார். இடப்பட்டாரா தாவளோ இல்லை மழை இல்லைங்களே. அதான் 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 என்ன பாலத்தோடு அதான் குளிக்காம
அதுதான் டைமிங்கில் அடிச்சு நீ ஹோல் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தரமான இடம் என்ன ஹீரோ எடுக்கல தரம் ஷூட்டிங்க முடியுங்க படியோடு வந்தால் பரவாயில்ல குளிக்கலாம். என்ன சரி தெரியலையா என்ன பின்பக்கமா அப்ப முன்பக்கம் நீங்களும் ஆட்டணும். நில்லு திருப்பியோடு நீங்கள் ஷூட்டிங்கை முடியும் பாலத்தை காட்டின்னு வரப்பா எப்படி எடுத்துன்னு போகுது. ஒரு அடுவானே ரோட்டை க்ரோஸ் பண்ணி அங்கால தண்ணி எப்படி போகுதுன்னா அங்கேருந்து வர தண்ணி இங்கால எப்படி விழுந்து போகுதுன்னு பார்த்தீங்களா. இங்கால ஓட்டத்தை காணல தண்ணி ஓட்டத்தை. இந்தா ஸோ ஃபைனலாக பாருங்க இதுதான் ராவணேல வாட்டர் ஃபால்ஸ். சுத்த வர சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்குது. சோளா கடைகள், மிக்சர் கடைகள், சின்ன சின்ன பொட்டி கடைகள், அந்த மெமரி திங்ஸுகள் விற்கிற கடைகள், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் இப்போ விளக்கிட போகிறோம். இந்த பம்பு வருது. இந்த பம்பு போமேடா. என்ன கல் விற்கிறாங்களோடா? கல் விற்கிறாங்களோ சின்ன சின்ன கல்? ஆ இங்கே குறி கொடுக்குற புறாப்பா. எனக்கு ஆசை உண்மை தெரியுமா? யாரும் அந்த கீரையை பார்க்கணும் சத்தியமாடா. சின்ன பிள்ளைண்ட ஃபோட்டோ ஒன்று கீறார். இந்த காட்டு அந்த ஃபோட்டோ காட்டு, அந்த சின்ன பிள்ளைண்ட ஃபோட்டோ என் காட்டியாவது என் காட்டு. அது வந்து போய் கொண்டே இருக்க லைன் எடுத்து விட்டு கிடக்கும். அப்படி என்ன வேகமா கீறான்னு பாரு அக்குனியா யோசிச்சு பாரு. அது இந்த கண்டாண்டா கீறதுக்கு உள்ளதுக்கே கஷ்டம். எனக்குமே ஆசைடா எந்த ஃபோட்டோ கொடுத்தா கீறி பார்க்கணும். அது நேரம் போயிடும் இல்லை. டேய் கலர் கொடுக்க போறாரு வா இங்கே கிட்டவா அவனுக்கு வந்து காட்டு. இந்த ஃபோனை இருந்து என் பார்த்து நீங்க முடி எப்படி வைக்கிறாரு முடி. இது கிறுக்கு சித்திரம் முடி வைக்கிறாரு. சரியா அந்த பிள்ளை மாதிரியே வருதுப்பா. என்னன்றாப்பா நான் சொரண்டேண்ணா. இந்த கணவர் நிற்குமா போட்டு விட. அந்த முடி வைக்க தான் அந்த பொடி இந்த சேப்புக்கு வருது தெரியுமா? டெலன் தானே. ஓ அந்த 9 எஸ்கே பிளாக் இது என்ன சொல்லலாம். அந்த பிள்ளைன்ற படத்தை எங்கேறி பக்கத்தில் இந்த ஒரு மெமரியாக இங்கே உள்ள இடத்துல இந்த இது எங்கேறி முடிஞ்சுது படம் முடிஞ்சு. சைன் பண்ணு. அவர்கிட்ட ஒவ்வொரு எழுத்துமே கிளையாக தான் இருக்கும்ல.
தானே நீ எங்கடைய கொடுத்தாலும் அவ்வளோ நம்மளுக்கு வா போ அப்படி இங்கால போட்டுங்கம்மா நல்லா அவ்வளோதான். இது ஒட்டே அடிப்பாது நினைக்கிறேன். யாரப்பா இந்த பாதையை காட்டு கடவுள். இப்போ எதால போவோம் நம்ம ஏன் இந்த ரோட்டில் விட்டு இதில் போகணும். இல்லை முன்னு ஆட்டோ ஆட்டோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடுக்கும் இன்னும் கொஞ்சம் எடுக்கும். இப்படி நிற்க நில்லுங்க வார் என்ன விட்டுறாங்க. வாட்டர்ஃபால் வாட்டர் என்ன கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறோம் வாங்க கொஞ்சம் எடுக்க மாட்டேன் மண்ணுக்கு அவளுக்கு சொல்லுங்க கொஞ்சம் அணி அடிக்கணும். வேறு மெதுவாக விடுங்க ஆத்தி வாங்க அப்படி மெதுவாக விடுங்க மெதுவாக விடுங்க ஒன்றும் ஆட்டோ நிற்கிது அந்த ரோட்டில். என்ன ஆத்தி என்ன நடக்கும் அவட கேளாடு මෙහෙ යන්න බෑ. ඔය ලොකේෂන් එක පෙන්නන්නේ මෙහෙන්. මෙහෙන් යන්න බෑ. දැන් මෙහෙන් යන්න ඕගලන්. මෙහෙන් ගිහලා පාර හොම්බන්න මයියන පාරට. මයියන පාර දාලා දිගටම යන්න මෙහෙට. එහෙම නැත්නම් මෙහෙන් හරවගෙන මෙතෙන් උඩට දාලා උඩ හන්දියෙන් දාන්න වංගනද මේ උඩට යන්න බෑ. යන්න බෑ. දැන් මෙහෙ ලොකේෂන් එක දැන් මේ පාර මේ ප්‍රධාන පාරට இதெல்லாம் இறக்கலாம் வேணும் வேறுடுங்க போட்டு அந்த ரோட்டு கூட வேண்டாம் அந்த ரோட்டு கூட அப்படி பெரிய ரோட்டாக தான் இருக்குது. ஐயே வேன்னைக்கு என்கிட்ட புள்வானே இது புள்வாங்க போடு திறமையை காட்டு வா அல்லாட்டி இறாங்க நான் காட்டுறேன் திறமையை. மடியிலே நீ அந்த கதை திறக்கிறது கொண்டாண்டா துணிக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு போவோம். இதை பார்த்து சாப்பிடும் கவனே கேட்டுக்கணும் பின்னுக்கு போயிடும் ரைத்தத்தில் நிற்குது. அங்கே தான் போயிட்டு வரி நாங்கள் கராத்த வர மாதிரி இந்த ஆட்டோவிலே போவோம் நிற்குது சார் கார் ஒன்று வந்து பார்க்கலையே நிசாண்டு சன்னி உண்டு ரோட்டை அது நாங்கள் போகிற ரோட்
அவ்வளோ பேர் வரான் வரையவா பார்த்துட்டு எவ்வளோ பேர் வரான் இங்கே சைட் எடுத்து இதில் போகக்கூடியதில் போயிட்டு பார்க் பண்ணி போட்டு நல்லா நடக்க தான் இருக்குது. இந்த வந்து போகல ஏன் பள்ளம் அப்போ ஆட்டோக்காரன் அப்போ அவர் அங்கே சைட் பண்ண சொல்லி நீ போ. ஆட்டோக்காரன் மேலே ஏற்றணும் நான் தான் போகணும். ஆட்டோக்காரன் இருக்கணும் நான் போகணும். அண்டர்ஸ்டாண்டிங்கில் போங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் போங்க. அதெல்லாம் நார்மல். இங்கே அல்லவா நான் யூனி படிக்க வந்தேன். இங்கே வந்து பஸ்ஸில் வந்து இறங்கி இந்தியாவில் ஃபுல்லாக நடந்து போனேன் கிடக்கு. அதாட்டி ஆட்டோவில் போய் இந்த தூரம் அங்கே நடந்து போன மாதிரி சம்திங் இது அப்படி. சுவர்ண மஹால் வெட்டிங் கோல் இங்கே ஓ உதங்கடாப்பா படம் முடிஞ்சு எவ்வளோ தான் போடுவா. இது இந்த இந்தியாவில் ஒரு மதுரையில் ஒரு கோயிலுக்கு போன வரைக்கும் கேட்குறாப்பா. கோயிலில் அன்னதானம் கொடுத்தானா சாப்பிடலாம். என்ன எல்லாம் சாரி எழுதுன்றதும் கோயில் உண்டாக்குதுக்கு ஏன்னா அதுதான் ஐயா கூடைய போடப்பட்டார். கோனடிக்க கூடைய போடப்பட்டார் ஐயா. இப்படி ஒரு ரோட்டுக்கு நீ ஓடி டிரைவிங் அனுபவம் கொண்டு எடுக்கணுங்களா. ஒரு சிலோ அப்போ ஆட்டோக்காரன் என்ன வேகமாக வருவான் தெரியுமா. வந்தால் 2 பேரும் கொஞ்சம் பட்டு தான் நிற்பி போடுறேன். ஏதாவது ஃபோன்டே அப்படி சிங்களம் பாசிங்க அடிக்கிறது ரகுவா யோசிப்பா இந்த வேன் ஆட்டோ மாதிரி செய்ய புறா இதான் ரோட்ரா விட்றா. இல்லை ஜி இதுக்கெல்லாம் இங்கே வர்றது பொருவான் ஆக்கலாம் எங்கான கேட்போம். சரி ரோட்டை அதை காட்டுறது இல்லை. இதுக்குள்ள எல்லாம் கூகுள்காரன் பெற மாட்டான். துன்கிந்த சூமன்றா இது அந்த போட்டை சூம் பண்ணிட்டான். இப்படி என்ன இதுக்கு விட்டுடு. இதுக்கெல்லாம் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் அங்கே இருக்கிறான். கணக்கு அவனுக்கு வேனுக்குரிய ரோட்டு மட்டும் தான் கிடையாது மிச்சம். ஒரு வாரம் இல்லை நாங்கள் இல்லை வந்தாங்க இதாலுமே இல்லை அந்த ரோட்டுக்கு போகணும். அந்த ரோட்டுக்கு அது அந்த ரோட்டு தான். அங்கே கேட்டுக்கிட்டு போகிறேன் இல்லைடா அப்போ நிப்பாட்டு. ஆமாம் அந்த வாட்டர்ஃபாலுக்கு இந்த வாட்டர்ஃபாலுக்கு அப்போ போய் விட்டுட்டு நடந்து போகணுமா. இப்போ இதால் போய் எப்படி போகல இல்லை விட்டுட்டு நடந்து போகல. அப்படியா பக்கத்துல போகணும்னா மெயின் ரோட்டால தான் போகணும். மயான ரோடு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பெரிய போர்டு ஒன்று போட்டுருக்கு. அது வரைக்கும் தான் போகணும். சரி ஓகே. அப்போ நான் இப்போ ரிட்டர்ன் போகணுமேண்ணா. ஓகே கூகுள் மேப்பை பார்த்து போகக்கூடாது ஒரு நாளும். கூகுள் மேப் நீ போயிருந்தா வந்துருப்பேன் அங்கே இந்த ரிவர்ஸில். இப்போ என்ன சொல்கிறேன். அப்போ கோயிலுக்கு தான் அந்த சனமாக வந்து ஏன்னா நான் சொன்னேன். அப்போவே இதுக்குள்ளே இருக்கிற ஆக்கள் உள்ளேடா
கோயில் திருவிழாவில் சுக்கு மாதிரி எதுவும் போகிறான்டாப்பா. சுக்கு வேலை போடுறான் ஐயா பார்த்தா. தமிழாக்கள் இருக்க ஏரியா உண்டு. உங்கள் ஆட்டோவில் எல்லாம் இப்படி அடிச்சிருக்கான்ட்டு இவன் யோசிப்பான், இந்த பானம் எங்கேருந்து வருதாப்பான்டா. அதான் ஆட்டோவே உள்ளாத்தோட நின்றுட்டு ஒரு ஆட்டோவும் இல்லை. அவையில ஏற்றி போட்டு நீங்கள் எடுங்கோ. நீங்கள் முன்னுக்கு நல்ல ஆளாக கிடாப்பா. ஒரு ஆட்டோவில் ஒரு நாள் உண்டா வருங்க டக்குன்னு. ஓ வருதா அவர் அதுக்குள்ள ஓடுச்சு. நீ அவரை போட சொல்லிக்கலாம்டா. அதுக்குள்ள காணாதுமான். விட்டீங்களா போங்க பார்ப்போம். டேய் அவர் போவார் உண்டில் முட்டிட்டு போவார். அவர் போவார் ஒன்றில் முட்டிட்டு போவார் பிரச்சனை இல்லை. ஓட மாட்டேறாரு படிக்க வேண்டிய அவரை பிடிச்சிருந்தே அவர் போகிற போக்க பார்த்தா அவர்கிட்ட வேண்டி இருக்கக்கூடிய இடக்கு வேலை கொண்டு. ஆமாம் அப்படி இருந்தா சரி. இந்த வேனை கொடுத்துட்டு அதை கொண்டு வர அளவுக்கு மூளை வேலை செய்யணும் சரி. அதான் அக்கினிட்ட கொடுக்குறான் அப்படி கொண்டாடு. ஓ லைசன்ஸுக்கு ட்ரையலுக்கு அந்த மாதிரி அக்னி நித்திரை ஆக்கிற அந்த அக்னிக்கு திடீர்னு கொஞ்சம் டயர் சுத்த இங்கே போனான். எங்கே வந்து விட்டுருக்கான். நிற்க பேரா நல்ல தேர் மாதிரி வருது ஆட்டோ. ஆட்டோ இங்கெல்லாம் நாங்கள் போடலுமா பேர் வேறு பேர் இங்கே போடுறது மண்டு பொறுவா. நான் இங்கே சிக்னல் போட்டேன் தெரியும். இந்த பள்ளத்துக்கு நான் இங்கே போடுறது நான் இறக்குறோம் சில்ல இங்கே நீ இறக்க மாட்டேன். பின்னுக்கு போகுது அறிவில்லைராப்பா. இப்போ போகிறான் பின்னுக்கு முதல்ல நின்றுக்கலாம்ப்பா. காணாது நெல்லை விட்டா போடுவோம் இந்தியாவில். நீ போட்டுருவாங்க என்ன போட்டா இருந்து இன்னும் போன இப்படி வந்துருப்பா. இப்போ வந்து இப்படி போகிறதுக்கு முதல்ல நின்றுக்கலாம்ப்பா. மூளை ஆட்டோ போடலாம் இங்கே போட சொல்லுங்க. ஆட்டோ நீ போடு நீ போடிஞ்சு அக்கினே இங்கே வரா நீ தெரியுமா பென்சில்ல பேரன்றது மட்டோட நிற்கிறாப்பா சில் தெரியுமா மனுஷன். அதை விட இப்போ மட்டோட இருந்தாலும் கொங்கிரீட்டோட என்ன பின்னே என்ன நீ அடுத்தவன இப்போ ஆட்டோக்காரா மோசம்டாப்பா. முன்னாட்டோ போகலாம். ஒரு தடவை நிற்கிறாங்க இல்லையாப்பா. என்னென்ன எடுக்க போகிறாரு எடுக்கலாம். என்னண்டு என்னது சாலைராப்பா தொங்கிந்த சி போட் போட்டிக்கு வஞ்சதியா. அதில் விசாரிப்பேன் அவ்வளோ நடக்கணும் கணவரை நடக்கணும்டா போவோம் என்ன நடக்கிறாப்பா. அக்னிக்கு அங்காட இந்த பருவா சிலவா போகுது என்ன செத்த விட மாதிரி அப்படி போனாண்டாப்பா தெரியா காய்ச்சலப்புல இந்த பல்லையா கிடக்கணும் எடுப்புறான் செத்த விடன்னு பஞ்சரையில் கொடுப்பான் சாப்பாடு அந்த மாதிரி. ஆண்டே பள்ளிக்கும் லீவாமா. என்ன போய் அவ்வளோ வந்து இது என்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டாப்பா. செஞ்சுட்டு அங்கே சாப்பிட்டியாப்பா நீட்டாக கொஞ்சம் சட்டியாக மூடிக்கிட்டே வச்சுமா அவ்வளோ எல்லாம் மூடித்தான் வச்சுவான். என்ன பாப்பாங்க இந்த துணிந்த பார்க்க மதி அந்த பேர்லேயே ரிசார்ட் அடிச்சுக்கான். இதுக்குள்ள நடந்து வர அமெரிக்கரி காட்டு துப்பாக்கிகள் சிலவா போடா. நீ போகிற பக்கம் பார்த்தா கொண்டு இறக்கி விட்டுறாடா கீழுக்கு. ट्रैफिक पुलिस
எப்படி எப்படி வள வேண்டியா யூ யூ இது யூ யூ இனி அடுத்த டபிள்யூ 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 அடுத்த யூ நாங்கள் இங்கே போகிற வழிதான் போகிற வழியா இங்கே துணிந்த போகிற பாதை சைக்கிளும் போகிறது கதை இங்கே அடுத்த பாதை மணியை தான் இருக்கு 110 மீட்டர்னா அந்த இது வழியாக இருக்கணும் உங்களோட ரிவர்ஸில் எடுத்து இது வழியாக வாகனங்கள் விட்டுருக்கான் மேபி இந்த இடமா இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மீட்டரோட போட்டு பார்த்தா இவ்வளோ தான் ஏ ஏ இந்த இல்லை நான் அந்த வாட்டர்ஃபாலுக்கு போகிறவையா அந்த 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 போட் போட்டிங்க மத்தியா இதாடா நீங்கள் இங்கே டிக்கெட் போகணும்டா எங்கே உங்கள்கிட்ட இருக்கிற என்ன போக போகிறீங்களா என்ன விளக்கம் போவோம் அப்புறம் எடுப்போம் டயர் மணந்து போக கிளம்பு இது படிக்குது டயர் இங்கே சீக்கிரம் ஒரு சின்ன வடிப்புன்னு வந்து கடிச்சா என்ன செய்யும் சின்ன வடிக்கிட்டோ டயர் தான் அது இறக்கம் இல்லைடா இறங்க போய்க்கும் புது டயர் இல்லைண்ணா கொஞ்சம் பின்னுக்கு எடுத்துட்டு முன்னுக்கு எடுத்து விடு வாங்க வா மஞ்சள் டீ கறி வாங்க பூட்டி போட்டு வாடா பக்ரௌட்டாங்கடா ரேஷன் கறியோ பஸ்தானே ஹைதுண்ணே என்ன ஓகே வர பாப்பமா இல்லை சோறுக்கு ரேஷன் கறி அப்புறம் நீ சாப்பிடுறியாடா ஏன் ఏంటి என்ன ரொட்டி கொள் ரொட்டியா மெட்டதா தேங்காய் ரொட்டி என்ன அது இந்த வெறும் மா ரொட்டி நினைக்கிறா அது மாளுதன் ஏன்டா சோறு சாப்பிடல நீ பசி இல்லையா ஆ உனக்கு இப்போ ரொட்டியோட என்ன வேணும் ஆ சொல்கிறேன் பாரு வேறு டம்பர் சொல்கிறேன் பாரு தங்க சாப்பிடலையா கறி கறி ரொட்டியாம்மா இரண்டாயிரம் ஐயமே மேடம் ரொட்டி തന്നെ ரொட்டி மேடம் ఏ పప్పడం తినా आगे पपड़म दिया இப்போ டயர் வடிச்சதுக்கு முதல்ல ஓடிட்டேன் இப்போ டயர் வடிச்ச அப்புறம் ஓட போகிறோம் டயர் வடிச்ச மீன்ஸ் ஒரு சின்ன ஒரு வெடிப்புண்டு
டயர் பார்க்குறேன்னா அப்படி இல்லாட்டி மாற்றணும். டயர் வெடிச்சேன்னு சொன்னோன்னா அக்னியை தூக்கி முன்னு போட்டு அகல் பின்னுக்கு போட்டணும். சரியா நைஸாக ஸ்லோ வரங்கினா ஓகே தர இதான் ஏனென்றால் முன் டயர் தெரியுதானே ஆழமாக இருக்குது பார்த்துறேன்னா. நீ ஓடினாக்கு நான் 100 ரூபாய்க்கும் வித்தியாசம் இருக்குமான்னு டைம் பேரன் அப்படி சொன்ன மாற்றி நீங்களும் கொஞ்சம் ஸ்பீட் கூட அது கூடாது, உடம்புக்கு நல்லது இல்லை, உடம்புக்கும் கூடாது வாகனத்துக்கும் கூடாது. ஸ்பீடாக ஓட வந்ததால இது தண்டையில் அந்த இல்லை ஸ்பீட்டுக்கு வந்து டயர் ஹீட் ஆகும். சுத்தினதும் இல்லை, சுத்தினதும் பிள்ளை இல்லை, சுத்தினது பென்சில் இல்லை சுத்தி விட்டு முன்சில் தாண்டா அந்த இந்த அந்த அந்த இந்த அந்த ஒரு 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 இது மாதிரி கிடந்துச்சு சீமெண்ட் இது மாதிரி அதில் அம்பிட்ட முன்சில் தாண்டா இந்த அந்த பக்கம் முன்சில் பென்சில்ல சுத்தினாடா முன்சில் தான் அந்த இது ஒரு ஒரு நசிஞ்ச மாதிரி கிடந்த இடத்துல முன்சில் தான் பாட்டுட்டு கல்லில் இங்கே பாட்டுட்டுது கல்லுக்கு இங்கே பாட்டுட்டுது முன்சில் வந்து டயர் அடே இப்போ என்ன அந்த வெடிச்சதுக்கு ஒரு செலவு போட்டு விடல சிப்பக்குழு வேணோட்டி இல்லை பூப்பை வாங்கினா களைச்சி போட்டு வைக்கலாம் உள்ள. ஏனண்டு இப்போ என்ன சொல்லலாம் நீ ஏற்று சொன்ன பாரு. இப்போ என்ன விளக்கம்டா முன்னுக்கு சும்மா இருக்க வந்து நித்திர தூங்குது. ஆனால் நீ ஒரு ஓட்டத்துக்கு நான் நித்திர கொள்ளலாம் கூட பயமாக கிடையாது. அது பார்க்க நான் பண்ணி ஓடினா ஜோடி இல்லை எனக்கு ஓடுறது இதா இல்லையா தெரியல. எனக்கு அந்த டயரில் பட்ட உடனே தான் ஏனென்றால் முன் டயர் சொல்லி கொண்டு இல்லை தானே டயர் ஹீட் ஆகினு தச்சித்த டயருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருமா இருந்தால் ரோட்டு கூடி இல்லை இது கிணத்துக்கு தான் பார்க்கணும். இல்லை இல்லை ஒன்று நடக்கா சொல்கிறேன்னா நான் அளவாக போனால் ஓகே அளவாக போகணும். நீங்கள் அளவாக போறீங்க இல்லையே நீங்கள், அதானே பிரச்சனை. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சீரியாவுக்கு போகிறோம். அந்த சீரியா வந்து தராதான் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏறணும், அது ஏறுறதுக்கு டைம் இருக்குது. பின்னேரம் 5 மணி ஏறாது. அதால் போய் அங்கே வந்து நாங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் எடுத்து வந்து நின்றுட்டு அப்படியே சீரியா ஏறி போட்டு அப்படியே அங்கால் பயணத்தை நாங்கள் தொடருவோம். என்ன விளக்கம் சொல்லலாம், இப்போ ஒரே இறக்கம் இல்லோ. அப்போ நீ வந்து பிரேக்லேயும் காலை வச்சுட்டு வரைக்குள்ளே வந்து டயர் கட்டாயம் ஹீட் ஆகும் ஸ்பீடாக வரைக்கும் வந்து. ஒரு நான் இறங்குறேன் பூவா கிளம்புது 4 டயராலையும் என்ன பூவா கிளம்புது டயரால் வெடிச்சு விட்ருமே வெடிச்சு விட்ரு பலூன் வெடிச்ச மாதிரி. இது டீப்ளஸ் தானேண்ணா? டீப்போட எந்த பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் சீரியா தான் போகிறோண்டே பாடி பம்பலா போகிறான். என்ன அவசரம்? ஸ்பீடாக போய் ஒன்று நடக்க போகிறது இல்லையே. வந்து ஸ்பீடாக ஓடக்கூடிய இடத்துல ஸ்பீடாக ஓடலாம். இந்த ரோட்டில் அதுக்குரிய இடம் இல்லை. வந்து இன்னும் 108 கிலோமீட்டர் அக்னி பாத்தி அக்னி பார்க்கண்டு பார்த்துட்டான். எத்தனை ஒரு 2.3 மத்தியாலம் 3 கால் ஆட்டுதான். இருந்தாலும் இந்த மாற்றத்துக்குள்ள ஏதோ காரணம் கிடக்கு. அப்படி யோசிச்சிங்களோ? சரி 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 ஓகே 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 ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ தம்புள்ளைக்கிட்ட வந்துட்டோம். சீரியாவுக்கு வந்துட்டு போய்கொண்டிருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு சீரியா போக முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்புள்ளைக்கும் சீரியாவுக்கும் இடையில் வந்து எங்கள் இடத்துல வந்துட்டு கெஸ்ட் வந்து பார்த்து வந்துட்டு ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே ஆளை விளாங்கிட்டு போலக்கேண்ணே என்னண்டு எனக்கு விளங்கி போட்டு ஆள் பார்த்து என்ன அவர் வாகனம் ஒன்று பின்னாலச்சுல நானுமே ஆளை தான் காட்டு ஒன்று இந்த வீடியோ வச்சுனா ஏண்டா இந்த 10 தானே அதுக்குள்ள ஆள் படுத்துருக்கு தெரியும்.
உங்கால பக்கம் தான் மலைய பக்கம் தான் கொண்டு போமா போடாக்கு அட்டை கிட்ட இருந்தாலும் கடிச்சுன்னா என்ன கட்டம் எல்லாம் அதை விட ஒரு பிரேக் அடிச்சுட்டு உன்னிக்கு இழுத்தாங்கன்னா இல்லாட்டி எங்கே மேலே ஏற்ற கீழே விழுந்து ஏன் போடுவான் ஆளு குழங்கிட்டு தண்ணை வச்சு தான் காய்க்கிறான் கண்டு அவர் எழுப்பி பார்த்து அதை விளங்கிட்டு தண்ணை வச்சு தான் காய்க்கிறான்ட்டு இப்படி கிணவேறாப்பா இப்படி சில பேர் கூரைக்கு மேலே இருந்து கொண்டு போவாங்க வந்து அப்போ ஒன்று மட்டும் இல்லை அது நிறுத்தவே இல்லைன்னு என்னடா நிறுத்துற வரும் ஆனால் சில பேர் நிறுத்தியா போயிடுவாங்கட்டா அவங்களே ஒரு சின்ன சின்ன ஒரு ஆட்டோ சேவண்டை வச்சுருப்பாங்க நாங்கள் இப்போ வரைய வந்த ரோட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு நாளுமே பாவிச்சிருக்கேன் ரோடு வந்து வேறு ஒரு என்ன சொல்கிறது மகியங்கனியால் வந்துட்டு தம்புள்ளைக்கு கனெக்ட் ஆகிற ரோடு வந்து வித்தியாசமாக இருந்துச்சு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நடு காட்டுக்குள்ளே அந்த மாதிரி இருந்துச்சு ஈவன் இப்போ போகிற இந்த ரோடுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இப்போ கொஞ்சம் ஊர்மனை மாதிரி இருந்தாலும் வந்த வழி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காடு மாதிரி இருந்துச்சு சேம் டைம் டயரில் ஒரு சின்ன வெடிப்பொன்று இருந்தாலும் மேலுக்கு இருந்து கீழுக்கு இறங்கி கொஞ்சம் அளவாக இறங்கினாங்கள் இந்தியாவில் வந்து ஒரு அளவு ஓடிக்கொண்டு வந்த நாங்கள் இருந்தாலும் சின்ன ஒரு பயம் ஒன்று இருக்குது தான் நம்புறம் ஒன்றும் அப்படி இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி அதான் அதான் மழையிலும் பெய்யுது கொஞ்சம் டயரை கூழ்படுத்து நானப்பா நீ அந்த டயர் ஹீட் ஆகுன்னு சொல்ல அப்போ நான் கேட்டனால ஒன்று என்ன தண்ணி எப்போ ஊற்றுவானு நீ சொன்னேன் வேணாமண்டு இல்லை இது அப்படி இப்போ என்ன பொருளாக இருந்தாலும் சொல்லு ஹீட்டாக இருந்தாலும் உடனே கொண்டு கொண்டு தண்ணி ஊற்றக்கூடாடா சரி அப்போ உடனே மழை பெஞ்சா அந்த இடத்துல என்ன உடனே மழை நீ நாங்கள் எடுத்துட்டு வர மழை பெய்யுது மொக்கு மழை அது கொண்டுமே செய்யலாது சரி அது கொண்டு செய்யலாது நீ சொல்ற ஓகே அப்ப நீ என்ன பேயாவே இருந்துக்கோ நீ சொல்ற கடவுளே மழை பெஞ்சு நல்லா கூழ்படுத்துதான் என்ன சொல்ல இப்ப தொடர்ச்சியா ஓட 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 கூலாகடா கூலாகி கொண்டிருக்கும் ஒரு இரும்பு கம்பியை கூட நாங்கள் இரும்பு கம்பின்ற கதை எனக்கு தேவையில்லையே இரும்புன்றவர் உண்டா உனக்கு நான் இரும்பு பொருளா இருந்தாலும் கீட்டோட கொண்டு தண்ணி ஊற்றினா அது வந்து எஃபெக்ட் ஆகும் கண்டிப்பா ஆகும் என்ன பொருள்னாலும் கீட்டோட தண்ணி ஊற்றினா எஃபெக்ட் ஆகும் கண்டிப்பா கீட் சொல்றேன் ஓ சரி கீட் குறைந்தாடா கீட் குறை அதாவது தன்மை போயிடும் தரமா அதின் தன்மை போயிடும் முந்தி வந்து இந்த மாட்டு வண்டில் இருக்குல்ல மாட்டு வண்டின்ற சில்லுக்கு வந்துட்டு மேலே இரும்பு பட்டம் அடிப்பேன் அதிகமே அது என்னென்னு அடிக்கணும் அதிகமே அதுதான் லாடம் கட்டுறேன் ஹீட்டாக தான் அதை அடித்து போட்டு வந்துட்டு தண்ணிக்க போட்டு விட்ருவாங்க வந்து வாங்கதான் இருக்குது அப்போ பலகையோட என்ன ஆகும் என்ன ஆகும் வெப்பமும் பலகையும் சேர்ந்தா இன்னும் அகரியும் அதுக்கான தான் சொல்றேன் சீச்சி இரும்பு வந்து பிரிஞ்சு ஒடுங்குமுங்க டைட் பண்ணுறக்காண்டி தான் போடுறது தண்ணிக்கு வந்து எரியிறக்காண்டி போடுறது நெருப்பு நோ 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 நான் அதே மாதிரி தண்டவாளங்கள் இருக்குல்ல தண்டவாளங்கள் ஜாயிண்ட்களுக்கு இடையில் வந்து ஒரு சின்ன கெப்பிடுவாங்களாம் ஏன்னு சொன்னால் வந்து அந்த இந்த வெயில் காலத்துக்குள்ள வந்து அது அந்த என்ன விரிமன் சொல்லியோ சம்திங் அது எனக்கு அந்த சயின்ஸில் வந்து படிக்கக்குள்ள சில உதாரணங்கள் சொன்னவர் வந்து இரும்பு வந்து அதுதான் வெயில் காலத்தில் வந்துட்டு விரியுமெண்டு அதால் அது ஒரு சின்ன கேப்பண்டு விடுறோம்னு சொல்லி மழை காலத்தில் வந்துட்டு இது செய்யுமெண்டு கேபிள் மேலே ரோட்ல இப்பயோ நான் பார்க்கல அது என்ன பிரச்சனை இரும்போட இல்லையா இரும்பும் இரும்பு இல்லை பண்டில் சக்கரத்துக்கும் வந்து எரிஞ்சு போடுற தண்ணிக்க போடுறதில்ல அது வந்து அந்த தண்ணிக்கு வேற நான் என்ன இருக்கிறேன்டா தண்ணிக்குள்ள வந்து அந்த சக்கரத்தை இப்படி போடுறேன்டா ரவுண்ட் பண்ணி போட்டு போடுறாங்க என்னண்டு ஓமடா அந்த அதோட ஃபிட் பண்ணி போட்டு தான் தண்ணிக்க போகிறேன் ஏன்னு சொன்னால் அந்த 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 பலகையோட வந்து பக்காவா பிடிக்கிறேங்கடா அது வந்து அதுக்காக தான் தண்ணிக்க போடுறாங்க ஓ அதே சுருளே அப்படி நிக்க மாட்டாங்க அதுக்காக தான் தண்ணிக்க போடுறாங்களே தவிர மற்றபடி அதுல எந்த விதமான ஒன்றுமே இல்லை டேய் விசாரா
வெப்பங்காட்டேக்க விரியில வந்து தண்ணிக்க போட்டோன்னா ஒடுங்குமாடா தண்ணிக்கு ஒடுங்குமோ தண்ணிக்கு வந்து ஹீட் குறைஞ்சோன்னா என்ன செய்யும் பிரியாது அதுன்னு ஹெவி ஃபுல்லா குறைஞ்சோன்னு இதாயிடும் மற்றது வந்து அந்த சுருள் இருக்கு தானே அந்த சுருள் வந்து நிமிராது அப்படியே அதுன்ற இதுல அவ்வளவு திரும்ப இது பவர் போயிடும் அதுக்காக தான் தண்ணியில போடுறாங்க இரும்ப இப்ப நான் சொன்னாக்கு நீ சொல்றது என்ன வித்தியாசம் நீ ஏதாவது சொல்லு ஒரு கணக்காக நீ என்ன சொல்ற நான் சொன்னா அதோட ஃபிட் பண்ணி பிடிக்க மாட்டேன் நீ சொல்ற பட்டமா அப்படியே உருவம் என்ன சொல்லுவா சில்லோட சுத்தி போட்டு தான் போடுறாங்கன்னு தெரியாது நான் சில்லோட சுத்திட்டு சில்லோட சுத்தா தனி கம்பியை போட்டா திருப்பி சில்லுக்க சுத்தி போட்டு போடுறாங்கன்னு சொன்னா அதான் ரியாதி தனியை செஞ்சோட்டு போட திருப்பி சில்லுக்கு கொழுவேலாடா அது வந்து அப்படியே ட்ரிம் மாதிரியே வந்துடும் அப்படியே வளைவா வந்துடும் அது இதண்டில அதிന്റെ தன்மை போயிடும் இது அப்படியே வளைவாகவே இருக்கும் அதுக்காக தண்ணியில போடுறது அந்த என்ன நான் அந்த ஒரு சில உதாரணம் அதாவது இரும்பு வந்து அந்த ஹீட் ஆயிக்கில் வந்து விரியுமன்றதுக்கும் அந்த ஒடுங்குமன்றதுக்கும் படித்ததை வச்சு சொன்னான்டா அப்போ அவ்வளோதான் இல்லை அதான் நானும் சொல்கிறேன் இப்போ நாங்களும் கொண்டு போயிட்டு நிறைய விஷயங்களை செய்யக்க தண்ணியெல்லாம் போடக்கூடாதுன்னு இருக்குது போடுறதும் இருக்குது அது நீ சொல்கிற வகையில் அது போட்டு தான் ஆக வேணும் ஏன்னு சொன்னால் அது வளைய மாதிரியே வந்துடும் அதுக்காக தண்ணிக்க போடணும் மற்றது டக்குன்னு அப்படி நாங்கள் அடித்த சைஸ்லேயே அது வந்து ஆறினோடனே அதுன்ற தன்மை ஒடுக்கமான இப்போ நீ நான் சும்மா நக்கலாக தான் கேட்டேன் தண்ணி ஊற்றுவ மாட்டேன் இருக்குன்னு சொல்லிண்டு அப்படி உடனே ஊற்றுற எனக்கும் அது சும்மா நான் ஜோக்காக தான் கேட்டேனான்டா ஆனால் நான் சொல்கிறேன் இந்த இரும்பு இந்த வெக்கையாக இருக்கக்குள்ளே வந்து சில விஷயங்கள் தண்ணி ஊற்றுறது கண்டு தான் சொல்லி அதான் அதுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் இந்த இதெல்லாம் வந்து இந்த இது இப்படி வரும் மற்றபடி நாங்கள் தொடர்ந்து அக்னி யோசிப்பேன் என்ன வீடியோ பிடிக்கிறது விடுவோம் என்ன மாட்டு வண்டி சக்கரத்துலேருந்து தண்டவாளத்துலேருந்து இங்கே எல்லாம் போட்டோம் ஓரளவு படித்தா தான் விளங்கும் தானே அதுகளுக்கு கொண்டு வராங்க தண்ணின்றான் சரி விடு அக்னி நம்ம கெஸ்ட்டு போயிட்டு எடுப்போம் ஆளை பாத்தியே சுக்குண்ட வயசுண்டா அவளை சரி वैसे उड़ा हाँ हेलो मैं अभी है तो नहीं किन्ना मैं कामर में देखा करी हो ना को ओ अन्य सीधे फैन दिप बनाती ओ कोमल जांच कराने हाँ हाँ नहीं वो क्या ना अभी दान नहीं मैं पे तो वो मत नहीं गिला हाँ हाँ इन्हें माम रो कामरे पर बाला ना वो मत गिला नहीं बात तो रहते हैं होने देना होता है हाँ अरे अरे मैं कामरे पर बराबर எல்லா இடமும் ஒரே புராணம் தான் 5-6 தான் கொடுக்குறான் 5 தாங்க அது நார்மல் தானே அம்மா பா பதுளையாள் இறங்கியாச்சு பதுளையாள் எங்கே எந்த ஃபோனுங்க ஐஃபோன் வருதா ஆ என்னது டோராடே சொல்லுது கிமிட்ட உங்க கலட்டித்தாங்கடா இது பேசுறத மல்லி நீர் பார்த்துட்டு ரொம்ப பார்த்துட்டு வருவோம் பிறகு பார்த்தா அப்புறம் வருவோம் எல்லாம் பாரானே ஏன் யோசிக்குதே அது எல்லாரும் மேலாடாப்பா கூட்டியன ஒரு ஏறி மனுஷனுக்கு எலும்பேலாம் தேய போகிறாப்பா முன்னுக்கெல்லாம் கண்ணாடியாக அடிச்சு வச்சு ஒரு பின்னு கூட்டின்னு வராங்க எல்லாரும் 5 ரூபானே ஆக்கி என்ன திருப்பி மேலே வரான் அது இங்கே 5000 இது 3 பேருக்கு இல்லைன்னு அங்கேயே 3 பேர் தான் வந்தவன் அங்கேயே மேசியில் தான் మళ్ళీ పల్లె అనత్త రూమ్ ఏసీ తీయండి కోయదు రూమ్ మే కదా
எங்கடைய பாம்பா நேற்று அன்பிளாக்கம் தான் அக்கினியம்மானும் நானும் கீழே அது என்னண்டா கீழே ஏசியா டபுள் பெட் உண்டு சிங்கிள் உண்டு உங்களுக்கும் அப்படி தானே இருக்கும் அப்போ මේකට මේ පිලෝ නැතුව තනවනේ මන්නේ. ඔව්. අතර. පෝර එකට අතර. ඒටියන් රූම් එක ஒரு பிளாக்டாப்பா. இங்க ஒண்ணுமே இல்லை கிடக்கு தானே சரியா இது இது கொஞ்சம் நல்லா கடை இதுக்கு இருக்க நீங்கள் மான் நார்மல் ரூம் 5000 மேலே 3ஆம் மாடியில் அப்போ நான் என்ன 3ஆம் மாடி ஏற கஷ்டம் கிடக்குண்டு அப்போ கீழே ஏசி தான் கிடக்கண்டார் எவ்வளோண்ட 7500 இது 5000 அது 7500 நான் ஏன் 2500 கூட கரண்ட் இல்லை உண்டார் நான் ஒரு 20க்கு உங்களுக்கு 5000 முடிய போ 2 ஏசிக்கு மேலே அப்போ இவ்வளோ சரியில் கொண்டுட்டேன் நான் சொன்னேன் நீங்களே சொல்லுங்க உண்டேன் அப்போ 12 ஓகே உண்டார் அப்போ பராதான் 12 6 பராதான் 5000க்கு மாறாதுக்கும் பிரச்சனை இல்லை தான் 6000 மாறாது பிரச்சனை ஏசி இருக்குது ஹீட்டரும் இருக்குது அதுக்கு ஹீட்டரும் இல்லை ஏசியும் இல்லை ஒன்றும் இல்லை இது ஓகே அப்போ கதை தோணும் லக்கேஜ் எடுக்கட்டும் மல்லி ஐடியா கோனது போட்டா என்ன கிடாம நல்லா කඩකරේ බෑන කරක මේ සල්ලි මේගොල්ලෝ දෙනවා සමහරවිට අයිඩි කොහොමද දෙන්නේ කාට හරි මට දුන්නත් එක ඒගොල්ලෝ දුන්නත් එක வேணும் சைடு எடுத்து போடுங்க ஓ சைடு எடுத்து போட்டா மண்டி என்ன வேற வந்தாலும் வழி இல்லை உனக்கு ஓ வெளியில இருந்து வந்தாங்களே இந்த லக்கேஜ் கொண்டு வரல 6 ரூபா கொண்டு வந்து தண்டனை கிடையாது இந்த கொண்டு யார் வந்தா வாங்கினேன் வேண்டு எனக்கு ரிப்போண்டு பாட்டி வேலையே இல்லையா பாப்பா நீங்க இதுக்கு வந்துட்டீங்க ஓகே இது கட்டு சரியா வீரமாக கிடக்கு பார்த்தீங்கன்னா தம்புள்ளையில் வந்துட்டோம் இவ்வளோத்த விடுங்க என்ன குழப்பாங்க 2 பேரும் அதில் படுங்க ராத்திரி படுத்தாரி ஏசியை போட்டு வேண்டிய காசுக்கு வேலையை விடு நுழம்புல உங்களுக்கு கிடக்க எனக்கு இல்லையா நான் அப்போ நுழம்பு வரியா நுழம்புண்டா அந்த குளிருக்கு நிற்கா செத்து போடு மற்ற என்னென்றால் ஹீட்டர் பிரச்சனை இல்லை கிடக்கு ரூம் பிளேண்டு இல்லை கட்டிலும் முதல் பார்க்க ஒரு மேலே கிடந்து பிறகு பார்க்க ஓகே அது என்ன சொல்லாம் இந்த குவாலிட்டி குறைவாக காட்டுண்டா மேலே போட்டிருக்க மெட்ரஸ் ஒன்று மேலே மெட்ரஸ் மேலே விரிச்சிக்க அந்த வெள்ளை துண்டுருக்கல்லோ அந்த பெட்லேருந்து இதே மாதிரி என்ன இருந்திருக்கும் அட்லீஸ்ட் மெட்ரஸில் இந்த கட்டிலுக்கு வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங் மெட்ரஸ் போடும் உங்களோட 5000 ரூபாய்க்கு ஸ்ப்ரிங் மெட்ரஸ் போட்டால் இங்கே என்ன இங்கே எரியுமே சரி அப்போ என்ன படம் முடியுது தானே இதோட இந்த படம் முடியுது எப்படி ரூம் ஓகே பிடிச்சா என்ன பிடிக்காடி நான் ரிசீவர் எல்லாம் வேறு மெக்கலாம் உனக்கோ அப்போ வேன் எடுத்த நீ ஓ வேலை ஏதோ சாடியா இப்போ காதில் பட்டாங்க இருந்த குளிர் ஓ அப்போ ஓகேண்ணே நீங்கள் ஹீட்டர் அக்னிக்கு ஹீட்டரை செட் பண்ணி கொடுத்தா சரி இப்படியே கறி வேலையோடு செஞ்சு விட்டாங்க அக்னிக்கு நோவல்ல ஏன் மேலே இருக்கும் முடிப்பம்பினி என்ன ரூமுகள் எல்லா இடம் போடுறான் டூர் காட்டுறானா நீ ரூம் டூர் எடுத்து போட்டு சரியா நான் முடிச்சுடுவோம் படத்தை தொடருமா பாய்